தார் பாலைவனத்தில் அதிக பறவை இறப்புகள், இந்தியாவின் காற்றாலை வளர்ச்சி, புதிய இடம், புதிய சூழல், மேற்கொள்ளும் சவால்கள். எரிசக்தி வளர்ச்சி என்பது நமது நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கும் காலநிலை இலக்குகளுக்கும் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிறது. 2025ஆம் ஆண்டில் மட்டும் இந்தியா காற்றாலை துறையில் சுமார் 3.5 ஜிகாவாட் மின்சார உற்பத்தி திறனை சேர்த்துள்ளது. இதன் மூலம் நாட்டின் மொத்த காற்றாலை மின்திறன் 51.3 ஜிகாவாட் என உயர்ந்துள்ளது. இது காலநிலை மாற்றத்தை சமாளிக்க இந்தியா எடுத்துள்ள மிகப்பெரிய முன்னேற்றங்களுள் ஒன்றாகும். ஆனால் இந்த வளர்ச்சிக்குள் ஒரு கவலையூட்டும் நிழலும் இருக்கிறது. அதுவே பறவைகளின் பாதுகாப்பு. இயற்கையின் நலனும் உயிரினங்களின் பாதுகாப்பும் இந்த வளர்ச்சியுடன் மோதும் நிலையில் இருக்கிறது. இது இந்தியாவின் வளர்ச்சி திட்டங்கள், காலநிலை நோக்கங்கள் மற்றும் இயற்கையின் நலம் ஆகியவற்றின் மோதலாக அமைந்துள்ளது. ராஜஸ்தானில் உள்ள தார் பாலைவனம் உலகத்தில் மிக அதிக பறவை உயிரிழப்பு விகிதம் காணப்படும் இடமாக சமீபத்தில் ஆய்வுகள் வெளிச்சம் போட்டுள்ளன. இந்திய வனவிலங்கு நிறுவனம் நடத்திய ஆய்வின்படி ஜெய்சால்மரில் உள்ள 3000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு 900 காற்றாலைகள் உள்ளன. இங்கு வசிக்கும் 272 பறவை இனங்களில் ஒன்று மிக அபாய நிலையில் உள்ள கிரேட் இந்தியன் பஸ்டார்ட் ஆகும். 7 பருவங்களாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் 90 காற்றாலைகளை மையமாக கொண்டு மேற்கொண்ட கணக்கெடுப்பில் 124 பறவைகள் சடலங்கள் கண்டறியப்பட்டன. இந்த எண்ணிக்கை சரிசெய்து வருடத்திற்கு 1000 சதுர கிலோமீட்டருக்கு சுமார் 4464 பறவைகள் இறப்புகள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஏன் இந்த அளவுக்கு பறவைகள் பலியாகின்றன? பறவைகள் காற்றாலையோடு நேரடியாக மோதுவதால், அதற்கு அடுத்து காற்றாலைகளுடன் இணைக்கப்பட்ட மின்கம்பிகள் காரணமாக, குறிப்பாக ராப்டர்கள் எனப்படும் பறவைகள் அவற்றின் பறக்கும் பாணியும் குறைந்த இனப்பெருக்க விகிதங்களும் காரணமாக மிக அதிகம் பாதிக்கப்படுகின்றன. தார் பாலைவனம் மத்திய ஆசிய பறவை இடம்பெயர்வு பாதையின் ஒரு பகுதியாக இருக்கின்றது என்பதும் இந்த நிலையை மேலும் மோசமாக்குகிறது. நிலத்தில் உள்ள காற்றாலை பண்ணைகள் பல பிரச்சனைகளை உண்டாக்கும் நிலையில் கடல்சார் காற்றாலை திட்டங்கள் ஒரு மாற்று வழியாக கருதப்படுகின்றன. இந்தியா 2030க்குள் 30 ஜிகாவாட் கடற்கரை காற்றாலை திறனை நிறுவ இலக்கு வைத்துள்ளது. ஆனால் கடல் சூழல் என்பது மிகவும் நுணுக்கமானது. சமீபத்திய ஆய்வில் கடல்சார் காற்றாலைகள் டால்பின்கள், சுறாக்கள் மற்றும் மற்ற உயிரினங்களின் வாழ்விடத்தை பாதிக்கும் அபாயம் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. எனவே சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு இங்கு மிகவும் அவசியமாகிறது. தாரில் ஒரு காற்றாலை மாதத்திற்கு சராசரியாக 1.24 பறவையை கொள்கிறது. இந்த வளர்ச்சி உயிரின் அழிவை கொண்டு வருகிறதா என்பதை கேட்கும் நேரம் இது. நாம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளர்ச்சியை கொண்டாட வேண்டியது உண்மைதான். ஆனால் அதே சமயம் அதன் விளைவுகளை பற்றி நுணுக்கமாக சிந்திக்க வேண்டியது அவசியமாகிறது. எரிசக்தி இலக்குகள் சாதிக்கப்பட வேண்டும், ஆனால் இயற்கையின் விலை கொடுத்து அல்ல. அறிவியல், திட்டமிடல் மற்றும் உயிரியல் நலன் ஆகிய மூன்றின் இடையே சமநிலை ஏற்படுத்த வேண்டியது இன்று நம்மை சந்திக்கும் மிக முக்கியமான பொறுப்பாக இருக்கிறது.